ஜின்னுன்னா என்ன, இந்த ஜின்னை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த ஜின்னை யார் யார் வசியப்படுத்த முடியும், இந்த ஜின்னு வசியம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கணும். ஆனால் உண்மையுமே ஜின் என்பது பேயா பிசாசா, ஆனா பெண்ணா இல்லை தெய்வமா, இது எந்த கேட்டகரியை குறிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி 16/11/2024. பதிவு செய்யக்கூடிய நேரம் காலையில் 10:02 நான் பதிவு பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு இந்த மாந்திரிகத்தில் வரக்கூடிய ஜின். இந்த ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு தமிழகத்தில் ஜின்னை பற்றி பேசாத மாந்திரிகவாதியே கிடையாது. ஆனால் இந்த ஜின் என்பது நாம் வசியம் பண்ண முடியுமா, இதுக்கு நமக்கு சப்போர்ட் ஆகுமா, அது நமக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்துக்குமாங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே ஜின் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நம்ம கேட்போம். ஜின் என்பது ஒரு அசுர குல தேவதை. அதை நம்ம நல்லா மைண்ட் வச்சுக்கணும். அசுர குல தேவதை. இந்த ஜின்னை நாம் எடுக்கணும்னா அதுக்கு சரியான ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக 100% பேர் சப்போர்ட் கிடையாது. சரி, இந்த ஜின்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். மாந்திரிகவாதிகள் நிறைய பேர் ஜின்னை எடுத்தா எதிரியை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஜின்னு எடுத்தா எதிரியை அழிக்க முடியாது, அதை நல்லா நினைவில் வச்சுக்கலாம். சரி, இந்த ஜின்னை எடுத்தால் மற்றவர்களை வசியம் பண்ண முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக வசியம் பண்ண முடியாது, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜின்னை எடுத்தால் நல்ல விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம், அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதாவது இப்போ ஜின்னை எடுத்தால் குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. சத்தியமாக குறுக்கு வழியில் சம்பாதிக்க முடியாதுங்க, அதுதான் உண்மையான விஷயங்கள் கூட. சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜின்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை தகுதிகள் நமக்கு வேணும். நிறைய பேர் மாந்திரிகவாதிலாம் பார்த்தீங்கன்னா யாராவது மாரி ஒரு புக்கை ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு மந்திரத்தை கொடுத்துருவாங்க. அதை கொண்டுட்டு போய் நீ வீட்டில் மந்திரம் சொல்லு, ஜின்னு வசியம் ஆகிடும் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு சில பேர் குடுவையை கொடுப்பாங்க, அதை கொண்டுட்டு போய் வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் ஜின்னு வசியம் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தாயத்து கொடுப்பாங்க, அந்த தாயத்தை உடலில் கட்டிக்கோ, கையில் கட்டிக்கோ, நீ இந்த மாதிரி போய் மந்திரங்கள் சொன்னால் வசியம் ஆடும்பாங்க. ஒரு சில பேர் எந்திரத்தை கொடுப்பாங்க, எந்திர வழிபாடு. அந்த எந்திரத்தை கொண்டு போய் வச்சு எந்திரத்தை மூலியமாக நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஜின்னு வசியம் ஆகிடும்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மூலிகை வேர்களை கொடுத்து அதை கொண்டுட்டு போய் வச்சு இந்த ஜின்னு மந்திரத்தை சொல்லுங்கள் ஜின்னு வசியம் ஆகிடும் சொல்லுவாங்க. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மூலிகை இல்லாமல் மந்திரங்கள் வேலை செய்யாது. மந்திரத்துக்கு தந்திரம் இல்லாமல் மந்திரம் வேலை செய்யாது. மந்திரமும் வேணும், தந்திரமும் வேணும், மூலிகை வேணும், பத்தாத்துக்கு குருவுடைய உபாசனையும் அவசியமாக தேவை. சரிங்களா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு முன்னாடி இடம் பொருள் யாவல் அவசியமாக தேவை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படை நிறைய தெரிஞ்சுக்கணும். ஜின்னு ஒரு தெய்வம் இருக்கானா? இருக்குங்க, புஸ்தகத்தில் இருக்கு. பழைய காலத்து புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த புக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பாருங்க புக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எடுத்துக்கிச்சு. இந்த புக்கெல்லாம் அப்படியே எடுத்துக்குது, ஏடாக எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த ஜின்னை பற்றி விஷயங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதுக்காக என்ன புஸ்தகம் அப்படின்னு கேட்டுட்டு அது போய் நீங்கள் போய் அந்த புஸ்தகத்தை தேடிட்டு கிடக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பாருங்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன், போயிருங்க வரேன். இந்த பாருங்க இந்த புஸ்தகத்தில் இந்த ஏடு எடுத்துக்கிச்சு. பழைய காலத்து புத்தகம் அது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த எடுத்துக்கிச்சு. இதில் உண்மை ரகசியத்தை வெளிப்படையாக போட்டிருக்காங்க, இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க. இந்த புஸ்தகம் பேர் அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை யாராவது எடுத்துகிட்டு போய் ஜாலக்காயா தான் கொடுத்தாரு, இதில் தான் அந்த மந்திரம் இருக்குதான், இதில் தான் ஜின்னு இருக்குதான், இதில் தான் பண்ணு இருக்குதான், இதில் தான் குடிச்சாதான் இருக்குதான்னு சொல்லிட்டு போய் இருக்கிற பேரை கெடுத்துக்க நான் விரும்பலை. சரியா? ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குரு இல்லாமல் எந்த வித்தையும் பழிதல் ஆகாது என்பது என்னுடைய விஷயங்கள் கூட. அப்போ குரு இல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது, அதுதான் என்னுடைய வேத வாக்கும் கூட. அப்போ குரு மூலியமாக ஒரு விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கணும்.
குரு மூலியமாக ஒரு விஷயங்கள் வாங்கினா மட்டும்தான் அது பலிதமாகும். அப்ப புஸ்தகம் இல்லாம குரு சொன்னா போதுமானா? குரு சொல் வேலை செய்யும். ஆனா புஸ்தகத்தில் இருக்கிறது குரு இல்லாம வேலை செய்யாது. குரு இல்லாம வேலை செய்யாது. சரி, இப்படி இருக்கும்போது அந்த ஜின்னை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இடம்பொருள் அவசியம். இந்த ஜின்னை பத்தி நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில இருந்து ஜின்னை வசியம் பண்ண முடியாது, வசியம் பண்ணக்கூடாது. 100க்கு 99% பண்ண முடியாது. இதுல கருமுறை இருக்குது, உருமுறை இருக்குது, 2 முறை இருக்குது. ஜின்னை பத்தி பண்ணணும்னா ஜின்னை பத்தி நாம பேசுறோம். என்னால எவ்வளோக்கு எவ்வளோ இது வீடியோ கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுக்குறேன். ஆனா ஒரே வீடியோல ஜின்னை பத்தி அவசியம் தெரிஞ்சிக்க முடியாது. எவ்வளவு ஸ்பீடா சொல்ல முடியுமோ ஸ்பீடா சொல்லிடுறேன். சரியா? சரி, அப்ப வீட்டுல இருந்து பூஜை பண்ண முடியுமா? முடியாதுங்க. 99% முடியாது. 1% முடியும். ஆனா என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமுறை இல்லாமல் உருமுறையாக செய்து கொள்ளலாம். சரியா? கருமுறையில் செய்த ஜின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு 48 நாள்ல வசியமாகுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. ஆனா உருமுறையில் செய்தால் 48ல 348 போட்டுக்குங்க. 120 நாள், 324, 120, 148 நாள் இது கணக்கு எடுத்துக்கும். இப்படிதான் அது வசியமாகும். அப்ப நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு காலகட்டத்தில் ஜின்னு உடனே கிடைக்கணும், உடனே கொண்டுட்டு வரணும். அதை உடனே நம்ம வந்து என்ன செய்யணும்? உடனே ஒருத்தர் ஜின்னை கொண்டு வந்து டப்புன்னு ஒரு குடியில போட்டு அடைச்சி வேலை செய்ய போ 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 ரிங் 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 சொல்லி அந்த ஜின்னை வேலை வாங்குறது. இன்னைக்கு எல்லாருடைய மனநிலையுமே இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனா அடிப்படையில் ஜின்னை கொடுக்கிற ஒரு குரு அடிப்படை விஷயங்கள் சொல்லி கொடுத்து அந்த குருவை கொடுத்தால் அது வந்து போதுமான விஷயங்கள் கூட. சரியா? அப்ப ஜின்னை வந்து வீட்டுல இருந்து பூஜை பண்ண கூடாது. அந்த ஜின்னு என்பது முன்ன என்னன்னா அசுர தெய்வங்கள் முன்னே சொல்லிட்டேன் இல்லையா? ஜின்னு என்பது அசுர குல தெய்வம். அந்த தெய்வங்கள் எங்க இருக்கும்? மயானத்துல தான் இருக்கும். இப்ப சாந்த சுரூபணி அப்படின்னா பொதுவாகவே நம்ம கோயில போய் வெளிப்படுறோம். ஆனா அசுர தெய்வங்களை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுறோம் அப்படின்னா இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா மயானத்துல யார் இருக்கிறாங்க? சுடலை மாடன் இருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியும். சுடலை மாடன் இருப்பாரு, அந்த இடத்துல மினீஸ்வரன் இருப்பாரு, காட்டேரிகள் இருக்கும், அங்காள பரமேஸ்வரி இருக்கும், காளி எல்லாம் இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு அசுர குல தெய்வங்கள் இப்ப அங்காளமா எடுத்தாலே நிறைய விஷயங்கள் நம்ம கைக்குள்ள கிடைச்சிடும். பொதுவாகவே இப்ப அங்காளியை பேஸ் பண்ணி நம்ம போனோம்னா நிறைய தெய்வங்கள் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். மயானத்திலே பெரிய தெய்வங்கள் அதுதான். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மயான காளி, இந்த காளியெல்லாம் வசியம் பண்ணுவாங்க இல்லையா? உண்மையுமே காளிக்கு முன்னாடி சில பரிவார தெய்வதைகள் இருக்கு. அதை நம்ம வந்து முன்ன தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சாதான் காளி எடுக்கணும். இப்போ வராகி எடுக்கணும்னா வார்த்தாலியை எடுத்தா வராகி எடுத்துடலாம் இல்லையா? அதுதான் உண்மை. அப்ப ஜின்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு சில தெய்வங்களே இருக்குது. இப்ப ஒரு பெண் போய் ஜின்னு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜின்னு வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பெண்ணு ஜின்னை எடுக்க முடியாதுங்க. அதுதான் உண்மை. வேணா யாராவது இருந்தா ஆதாரத்தை வேணா காட்டுங்க. நான் வேணா யூடியூப்ல சொன்னது தப்புன்னு கூட ஒத்துக்கிறேன். ஒரு பெண்ணே ஜின்னை எடுக்க முடியாது. சரிங்களா? ரைட்டு. ஏன் அப்படின்னா அந்த ஜின்னுடைய வைப்ரேட் நம்ம எல்லாம் தாங்காது. ஒரு பெண்ணுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மி. அதை விட சொல்லப்போனா இன்னும் சொல்லப்போனா ஜின்கள் வந்து அசுர குலத்தை சார்ந்த தெய்வம் என்பதனாலையும் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல அதுல ஈடுபட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஜின் என்ன செய்யணும்? அவங்களுடைய குலத்தையே அழித்து விடும். அவங்க குலத்தை அழிச்சிடும், வேற ஒண்ணுமே செய்யாது. அவங்க அப்படியே அவங்களோட உடம்புல அது ஜின்னை இறக்குனாலும் அது என்ன செய்யும்? நாளடைவில் அவங்களுக்கு வந்து பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும். ஸ்டார்டிங்கில் வந்து சிறப்பாக இருக்கலாமே தவிர ஆனால் என்ன செய்யும்? போக போக அது துன்பத்தையே ஏற்படுத்தும். இதுதான் உண்மையான விஷயங்கள் கூட. சரிங்களா? சரி, இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜின்னு எடுக்கிறதுக்கு ஒரு ஆண் எடுக்கலாமா? எடுக்கலாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஆண் எடுக்கலாம். அந்த ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து 100க்கு 99% துறவியாக இருந்தால் எடுக்கலாம். 100க்கு 99% துறவியாக இருந்தால் எடுக்கலாம். அப்ப துறவி இல்லைங்க, மற்ற சாதாரண ஒரு விஷயங்கள் எடுக்கலாமா? இப்ப நான் துறவி கிடையாது, ஆனா நான் வந்து ஜின்னை எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஆனா அதுக்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்கணும். அப்ப அடிப்படை தகுதிகள் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மாவை பத்தி பின்னாடி போய் பார்க்கணும். எங்க போகணும்? பின்னாடி போகணும். அப்ப நாம யாரு, நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குது, நமக்கு முன்னாடி முன்னோர்கள் யார் யாரு, இதை பத்தி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும். உங்க முன்னோர்கள் கொஞ்சமாவது புண்ணியங்கள் பண்ணி இருக்கணும். அந்த புண்ணியத்துல இருந்தால்தான் இந்த மாதிரி அசுரர்கள் தேவதை இருக்கணும். சாதாரணமா ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்கும் ஒரு ஜின்னை எடுக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நீங்க சாதாரணமா சிவனை கும்பிடுறீங்க, ஒரு விதமான பலன்கள். அதுவே கோயில போயிட்டு பைரவரை கும்பிட்டா அது ஒரு விதமான பலன்கள் இல்லையா? இப்ப சாதாரணமாக நீங்க அம்பிகை கும்பிட்டா ஒரு வித பலன்கள், துர்க்கையை கும்பிட்டா ஒரு வித பலன்கள் இல்லையா? பராசக்தி ஒரு வித பலன்கள், காளியம்மன் ஒரு வித பலன்கள்.
அப்ப நீங்க சாதாரணமாக வழிபடக்கூடியதுக்கும் அசுர குலத்தை வழிபடக்கூடிய நிறைய வித்தியாசம். அப்ப நம்ம கர்மால என்ன இருக்கணும்? கொஞ்சம் புண்ணியம் இருக்க வேண்டும். அந்த கர்மால இதுக்கு முன்னாடி நம்முடைய அப்பா, நம்மளுடைய தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, முப்பாட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்ல யாராவது ஒருத்தருடைய புண்ணியம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த புண்ணியம்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியாக நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ சொன்னால் கண்டிப்பாக புரியாது. அப்போ ஜின்னை வழிபடக்கூடிய விதங்கள் எப்படின்னா, நித்தமான நிஷ்டையான பூஜைகள் இருக்க வேண்டும். பரிசுத்தமான பூஜை இருக்கணும். அப்போ தான் ஜின்னு வந்து வசியமாகும். அப்போ ஜின்னு வசியமாகிறதுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த மது சூது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் உண்மையுமே அறவே ஒழிச்சிட வேண்டும். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு ஜின்னை வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில இருந்தே இல்லறத்துல இருந்து வசியம் பண்ண முடியாது. உண்மையா? உண்மை. அப்ப இது துறவரத்திலேயோ அல்லது மற்ற இடத்துலையோ இல்லை மயானத்திலேயோ அல்லது ஒரு ஏரியோ இல்லது குளமோ இந்த மாதிரி பகுதியில் நம்ம கண்டிப்பா ஜின்னை வந்து அழைக்கலாம். அது அழைச்சா வரும். ஆனால் அது வரிச்சுன்னு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாட்டில் போட்டு அடைக்கிறதோ குடிவில் போட்டு அடைக்கிறதோ ஒரு கோல் அடைக்கிறதெல்லாம் அதெல்லாம் பொய். அப்படிலாம் கிடையாது. அது வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் அதுக்கான புண்ணியங்கள் இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சி விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அப்ப வீட்டில இருந்து பண்ணணும், மேந்து பண்ணா அதுக்கு படையல் எப்படிலாம் வைக்க வேணும் அதுதான் அவசியம் இல்லையா? அப்ப நான் ஜின்னுக்கு உண்டான மந்திரத்தை நான் கண்டிப்பா தரேன். ஜின்னுக்கு உண்டான தெய்வங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அந்த தெய்வத்தை பத்தியும் கண்டிப்பாக நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ ஜின்னை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் என்ன விரிவாக சொல்றேன். இப்போ ஜின்னை பற்றி வீட்டிலேருந்து நம்ம பூஜை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஜின்னு வந்து அசுர குல தெய்வம். அதே மாதிரி மயானத்திலிருந்து பண்ணலாம், புதுவெளியில இருந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நீங்கள் நடு ரோட்டில் போய் உட்காந்துலாம் பூஜை பண்ணீங்கன்னா அதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது, மாந்திரிக சாஸ்திரமும் பொறுப்பு கிடையாது. மயானத்தில் தனிப்பட்ட யாருடைய இடைஞ்சல் இல்லாமல் யாருக்கும் துன்புறுத்தல் இல்லாமல் தனி மனிதனாக நீங்கள் பண்ணிக்கணும். கூட ஜின்னு வந்து வசியம் பண்ணும் போது ஆளுங்களை யாரையும் கூட்டுலாம் போகக்கூடாது. நீங்கள் தனி மரமாக தான் போகணும், தனியாக தான் இருந்து தனியாக தான் பண்ண வேண்டும். அப்போ இது கூட இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க ஜின்னு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. 1% பண்ணலாம், அதுக்கு புண்ணியம் இருக்குன்னு நான் முன்னே சொல்லிட்டேன். ஸோ இன்னினுடைய வீடியோவில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் ஜின்னுக்கு அடுத்தது பூஜை முறைகளை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜின்னை பற்றி தெரியாத நிறைய பேர் அலமோதி கிடக்குறீங்க. அதனால் பாகம் 2 எபிசோடு 2 பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலக தேவி. நமக.